வெல்கம் டு Edify Triple H. வேதிக் மேத்தில் நிறைய ட்ரிக்ஸ் இருக்குது. நம்ம இந்த வீக் ஃபுல்லாக ஒவ்வொரு ட்ரிக்காக பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட் ஒன் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது டிவிஷன் பை 9. ஸோ டிவிஷன் பை 9 வந்து பார்த்திங்கன்னா நம்ம சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பர் வரைக்கும் ரொம்ப ஈஸியாக எப்படி வித்தின் செகண்ட்ஸ்குள்ளே சால்வ் பண்ணுறதை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ யூஷுவல் மெத்தட் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம யூஸ்வலாக எப்படி டிவிஷன் பண்ணுவோம், யூஸிங் வேதிக் மேக்ஸ் எப்படி நம்ம டிவிஷன் பண்ணுவோம் அப்படின்றத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ யூஷுவல் மெத்தடில் ஃபஸ்ட் ஒரு சம் நான் போடுறேன். 321 டிவிஷன் பண்ணுறதுக்கு நம்ம ஜென்ரலாக யூஷுவல் மெத்தட் நமக்கு ஸ்கூலில் சொல்லி கொடுத்தது இதுதான். ஸோ 9 டேபிளில் டிவிஷன் பண்ணும் போது 9 டேபிளில் 32 வராது. ஸோ 3 × 27. ஸோ ரிமைண்டர் 5, 1 நம்ம கீழே இறக்குறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 51 வராது. ஸோ 5 × 45, remainder 6. So quotient is equal to 35, remainder is equal to 6. இது யூஸ்வலாக நம்ம போடுற மெத்தட். இதே வேதிக் மெத்தடை நம்ம எப்படி போட போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். 3 to 1 அப்படியே நம்ம எழுதிக்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு நம்பரை நம்ம கோஷன்ட்டுக்கு அப்படியே வந்து எடுத்துக்க போகிறோம். செகண்டு ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3 கூட நெக்ஸ்ட் நம்பரை ஆட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் நம்பரோட செகண்ட் நம்பரை ஆட் பண்ணால் நமக்கு கிடைக்கிற நம்பர் 5. இப்போது 5ஓட நெக்ஸ்ட் நம்பரை ஆட் பண்ணணும், நமக்கு கிடைக்கிற நம்பர் 6. ஸோ லாஸ்ட்லேருந்து நம்ம ஒரு நம்பரை ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு 35 கோஷன்ட்டாகவும் 6 வந்து ரிமைண்டராகவும் எடுத்துக்கலாம். ஸோ இதே தான் எல்லா டைப்லேயும். லாஸ்ட்லேருந்து நீங்கள் 3 டிஜிட் நம்பராக நீங்கள் வந்து டிவிஷன் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 2 டிஜிட்டை வந்துட்டு கோஷன்ட்டாகவும் லாஸ்ட்டில் வர டிஜிட்டை ரிமைண்டராகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மெத்தட் இன்னும் 2-3 சம்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும். நெக்ஸ்ட்டு 311 டிவைடட் பை 9 பார்க்கலாம். ஸோ சேம் 311, 3யை அப்படியே கீழே இறக்கிக்கலாம். ஸோ 3 கூட நெக்ஸ்ட் நம்பர் ஆட் பண்ணும் போது 4, 4 கூட 1 ஆட் பண்ணும் போது 5. ஸோ இதோட கோஷன்ட் வந்து பார்த்தீங்கன்னா 34, ரிமைண்டர் வந்து 5. ஸோ ரிமைண்டரை நம்ம இன்னொரு டைப்பில் செக் பண்ணலாம். ஸோ 9 டேபிளுக்கு மட்டும்தான் வந்து டிவிஷன் பை 9க்கு மட்டும்தான் இந்த மெத்தட் சூட்டபிள் ஆகும், இந்த ட்ரிக்கு. ஸோ ரிமைண்டர் இஸ் ஈக்குவல் டு digit sum of the divided, digit sum of the number. ஸோ நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 311 நம்ம ஆட் பண்ண போகிறோம். எப்படின்னா 3 + 1 + 1 which is equal to 5. ஸோ இதுவும் ரிமைண்டரும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சேமாக வரும். ஸோ 9ஆல் டிவைட் பண்ணும் போது கண்டிப்பாக இந்த 3 நம்பரையும் வர நமக்கு நம்பரை ஆட் பண்ணும் போது வர ஆன்சர் தான் ரிமைண்டராக இருக்கும். சப்போஸ் 9 வந்துச்சு, இப்போ 4, 5, 0 இப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா 4 + 5 + 0 is equal to 9. ஸோ ரிமைண்டர் அப்போ 9 வரும்போது ரிமைண்டர் 9 வந்து 9 டேபிளில் டிவிசிபிள் ஆகும். ஸோ ரிமைண்டர் should be 0. ஸோ அகைன் திருப்பி உங்களுக்கு சொல்கிறேன். டிவிசிபிலிட்டி ரூல் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா டிஜிட் சம் பண்ணுறோம். டிஜிட் சம் பண்ணும் போது உங்களுக்கு மல்டிபிள்ஸ் ஆஃப் 9ல் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் இட் இஸ் டிவிசிபிள் பை 9. அதாவது 4 + 5 + 0 is equal to 9. ஸோ 9 வந்து பார்த்தீங்க அப்படின்னா 9 டேபிளில் வரும். இட் இஸ் டிவிசிபிள் பை 9. ஸோ ரிமைண்டர் வந்து உங்களுக்கு 0. ஸோ இது எப்படி எப்போ போடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்படி கோஷன் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு எப்பவும் போல் நம்ம வேதிக் ட்ரிக் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் டிஜிட்டை அப்படியே கீழே இறக்கிக்கலாம். நெக்ஸ்ட் டிஜிட்டை ஆட் பண்ணும் போது 9 வருது. ஸோ 9 + 0 9. ஓகேங்களா? 9 + 0 9. ஸோ 9 which is divisible by 9. ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணலாம்னா 0 போட்டுட்டு இது கூட 1 ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ரிமைண்டர் should be 50. ரிமைண்டர் should be 50. இன்னொன்று இதை பார்த்ததுமே நம்ம சொல்லிடலாம். எப்படின்னா 45 வந்து உங்களுக்கு 9 டேபிளில் 5 டைம்ஸ் வரும். ஸோ 45 இங்கே 0. ஸோ இப்படியும் போடலாம். இது ஈஸியான டிஜிட்டுன்றதுனால நம்ம வந்து டைரெக்டாக அப்படி போட்டுடலான்னு சொன்னேன். பட் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக வரும்போது நம்ம இந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு இதுவும் கிளியராக புரியல அப்படின்னா ஒன் மோர் சம்.
ஸோ இன்னொரு சம் அதே சம் 4 டிஜிட்டில் போடலாம். 1 2 3 4 டிவைடட் பை 9. ஸோ சேம் நம்ம ஜென்ரல் மெத்தடில் யூஸ் பண்ணும்போது 1 2 3 4 பண்ணுவோம். அகைன் 9 டேபிளில் பண்ணும்போது 1 டைம்ஸ் 9 3 பேலன்ஸ் வரும். 3 கீழே இறக்கிக்கலாம். இப்போது 3யோட நம்ம பண்ணும்போது அகைன் 3 டைம்ஸ் 27. ஸோ 6 4 கீழே இறக்குறோம். ஸோ 64 வராது. 7 டைம்ஸ் 63 வரும் 1. ஸோ கோஷன்ட் இஸ் ஈக்குவல் டு 137. ரிமைண்டர் இஸ் ஈக்குவல் டு 1. இதே வேதிக் மேக்ஸில் 1 2 3 4. ஸோ 1 அப்படியே கீழே இறக்கிக்கலாம். நெக்ஸ்ட் நம்பரோட ஆட் பண்ணும் போது 3 3 + 3 6 6 + 4 10. லாஸ்ட் நம்பரை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி தான் எழுதுவோம். ஸோ 10. இப்போ இங்கே 10 இருக்குது விச் இஸ் கிரேட்டர் தென் 9. 10 வந்து 9 விட கிரேட்டர் தென்னாக இருக்குது. ஸோ 9ல் நம்ம 10ல் வந்து 9 மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா பேலன்ஸ் 1. ஸோ ரிமைண்டர் ஷுட் பி 1. ஸோ இங்கே 1 நம்ம ஆட் பண்ணும் போது 137. ஸோ 137 கோஷன்ட்டு ரிமைண்டர் வந்து 1. ஸோ நம்மளோட லாஸ்ட் டிஜிட் வர டிஜிட் வந்து 9 விட பெரிய நம்பராக இருந்துச்சுன்னா அந்த நம்பரை நம்ம 9ல் மைனஸ் பண்ணி அதை வந்து ரிமைண்டராக போட்டுக்கலாம். ஸோ இதுக்கு இன்னொரு மெத்தட் நான் சொல்லியிருந்தேன், டிஜிட் சம் மெத்தட். 1 ரிமைண்டர் செக் பண்ணுறதுக்கு 1 + 2 + 3 + 4 ஆட் பண்ணால் 7 7 + 2 9 9 + 1 10. ஸோ 10 அகைன் 1 + 0 பண்ணும் போது 1. ஸோ ரிமைண்டர் 1. ஸோ டிஜிட் சம்மும் 1. இன்னொரு சம் இதே மாதிரி பார்த்துடலாம். 3 1 7 2 டிவைடட் பை 9. ஸோ 3 1 7 2. ஃபஸ்ட் டிஜிட்டை அப்படியே கீழே இறக்கணும். செகண்ட் ஸ்டெப் நெக்ஸ்ட் நம்பரோட நம்ம ஆட் பண்ணி அந்த நம்பரை எழுதுகிறோம். ஸோ 3 + 1 4. 4 கூட 7 ஆட் பண்ணும் போது நமக்கு கிடைக்கிற நம்பர் 11. 11 கூட 2 ஆட் பண்ணும் போது நமக்கு கிடைக்கிற நம்பர் 13. ஸோ இப்போது இதில் லாஸ்ட் டிஜிட் மட்டும் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஸோ 13 பார்த்தீங்கன்னா கிரேட்டர் தென் 9. அப்போது நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் 9 விட கிரேட்டர் தென்னாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் 13ல் -9 நம்ம பண்ணும் போது நமக்கு கிடைக்கிறது தான் வந்து ரிமைண்டர். therefore r is equal to 4. ஸோ இங்கே மாதிரி நம்ம 9 டிவிசிபிள் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் இந்த 1 நம்ம இங்கே ஆட் பண்ணிக்கணும். ஸோ 2 இந்த 1 இங்கே வரும்போது 5 3 அப்படியே வந்துடும். ஸோ இங்கே எதுவும் கேரி ஓவர் இல்லை. 11க்கு 1 மட்டும் நம்ம எடுக்கும் போது 1 கேரி ஓவர் ஆயிரும். ஸோ 4ஓட அதை ஆட் பண்ணும் போது 5ஆக மாறிடும். ஸோ இதுதான் வந்துட்டு உங்களுக்கு ஆன்சர். ஸோ கோஷன்ட் இஸ் ஈக்குவல் டு 352. ரிமைண்டர் இஸ் ஈக்குவல் டு 4. இதை நம்ம டிஜிட் சம் மெத்தடில் செக் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் 3 + 1 + 7 + 2 இஸ் ஈக்குவல் டு 10. அகைன் 13 வருது. 13னா 1 + 3 இஸ் ஈக்குவல் டு 4. ஸோ இந்த ரிமைண்டரும் உங்களுக்கு சேமாக வருது. ஸோ இப்படி தான் நம்ம வந்து 9 டேபிளை ஈஸியாக ஃபைன் பண்ணலாம். இன்னும் இந்த வேதிக் மேக்ஸ் டெக்னிக்ஸ் நிறைய நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேதிக் மேக்ஸில் டீட்டெயில்டாக நம்ம கோர்ஸ் வந்து சில்ட்ரன்ஸ் டு பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ இதை பற்றின டீட்டெயில்ஸ் வேணால் டீட்டெயில்ஸ்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்னும் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் ஆன் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.